எல்லாருக்கும் வணக்கங்க. நேத்துல இருந்து இப்ப வர என் மனசுக்குள்ள ஒரு வலி. அந்த வலியை உருவாக்குனது ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தை ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருச்சு. ஆனா அந்த குழந்தை சொன்னது இப்ப வர என் காதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. அது உங்ககிட்ட சொல்றேன். கரெக்டா தப்பான்னு முடிவு பண்ணிக்கங்க. தயவு செய்து இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா உங்க வீட்டு பெண் குழந்தைங்க இருக்கும். கரெக்ட் தானே? என்ன ஸ்வீட்டிஸ் படம், ஒரு சின்ன குழந்தை வந்து என்கிட்ட பேசிச்சு. சின்ன குழந்தை 10 வயசுக்குள்ள பாத்துங்க. எனக்கு சரியான வயசு தெரியல. அந்த குழந்தை என்ன சொன்னுச்சுன்னா, அங்கிள் அங்கிள் நான் உங்க வீடியோ பாத்திருக்கேன், விஜய் அங்கிள் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுங்க, நல்லா இருக்கும், நான் லைக் போட்டிருக்கேன், தேங்க்யூமான்னு சொன்னேன். அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், கேப்பீங்களா? சொல்லு கேக்குறேன். இல்ல அங்கிள், நான் ஒரு வாட்டி வந்து எங்க அம்மா வந்து டிவி பாத்துருந்தாங்க. டிவி பாக்குறப்ப எங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. நான் போய் கேட்டேன், ஏமா அழுகுற அப்படின்னு கேக்குறப்ப அவங்க அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இந்த குழந்தை கிட்ட, டிவில ஒரு அக்கா போட்டா போதுல, அந்த அக்காவை நான் ஒன்ன நினைச்சிட்டேம்மா, என் கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு. அப்ப இந்த குழந்தை கிட்ட, ஏன் அந்த அக்காவை என்ன நினைச்சேன், நானும் உன் பக்கத்துல இருக்கேனே, ஏன் அந்த அக்காவை நினைச்சு நான் அழுகுற அப்படின்னு கேட்டிருக்கப்ப அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த அக்காவை 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொண்டுட்டாங்கம்மா. நீயும் ஸ்கூலுக்கு போற, வெளியே விளையாட போற, உன்னையும் எதுனா பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஸ்கூலுக்கு போடாம உங்க என் பக்கத்துல உன்னை வச்சுக்கலாம்னு நினைச்சாலும் படிப்பு முக்கியம். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, உனக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறேன்னு தெரியல, யார் கூப்பிட்டாலும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த குழந்தைக்கு சொல்லியிருக்கு, ஸ்டாலின் அங்கிள் தான் சொல்றாரு, என்ன பிரச்சனைனா நாங்க ஆக்ஷன் எடுப்போம், ஸ்டாலின் அங்கிள் கிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்கு. அந்த குழந்தைக்கு தெரியல அந்த ஸ்டாலின் அங்கிள் எப்படிப்பட்டவர். அப்ப இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லம்மா ஸ்டாலின் அங்கிள் அவங்க கட்சியில இருக்கவங்க யாரும் தப்பு பண்ணா கேட்க மாட்டாரு, விஜய் அங்கிள் தப்பு பண்ணா மட்டும்தான் கேட்பாரு, அப்ப எப்படி ஸ்டாலின் அங்கிள் பத்தி சொல்றதுன்னு இந்த குழந்தை கிட்ட அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த குழந்தை கேட்டிருக்கு, அப்ப விஜய் அங்கிள் நல்லவராமான். அப்ப அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, விஜய் அங்கிள் நல்லவரா கெட்டவரான்னு தெரியல, ஆனா விஜய் அங்கிளுக்கு வர்ற பிரச்சனையை நம்ம எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம். ஒரு தங்கச்சிக்கு பிரச்சனைனா அண்ணன் தான் வந்து நிப்பாரு. நான் எங்க அண்ணனை நம்புறேன், ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்க போறேன். சின்ன வயசுல இருந்து இப்ப வர பாக்குறேன், 2 கட்சி மாறி மாறி வருது. பெண்களை உடம்பா பாக்குறாங்க, ஆனா பெண்கள் மனச யாரும் பாக்குறது இல்ல. எனக்கு பெண்கள் மனசை பாக்குற ஒரு தலைவன் வேணும், எங்கள் பாதுகாப்பு கொடுக்குற ஒரு தலைவன் வேணும். அது விஜய் எனக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நான் விஜய் அங்கிளுக்கு தான் ஓட்டு போட போறேன்னு அந்த குழந்தை கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொன்னிச்சு, அங்கிள் அங்கிள் நான் இப்ப சொன்னதெல்லாம் விஜய் அங்கிள் கிட்ட போய் சொல்றீங்களா? எங்க அம்மா அழுதாங்க, இனிமே எங்க அம்மா அழுக கூடாது, விஜய் அங்கிள் கிட்ட சொல்லி ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க சொல்லிட்டு போயிருச்சு. போயிட்டு என்ன நினைச்சு ஏதா நினைச்சதுல திரும்ப ஓடியான்ட்டு என்கிட்ட சொல்லுது, அங்கிள் அங்கிள் எங்க அம்மா சொன்ன மாதிரி நானும் வெளியே விளையாட போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் அந்த அக்காவை பண்ண மாதிரி என்ன ரேப் பண்ணி கொண்டுருவாங்களா அப்படின்னு கேட்டு ஓடிடுச்சு. எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிடுச்சுங்க. அந்த சின்ன குழந்தை மனசுக்குள்ள இன்னும் பயம் இல்ல, அந்த பயத்தை உருவாக்குனது யார்? நம்ம தான். ஒரு ஸ்கூலுக்கு போற குழந்தைய ரேப் பண்ணி கொள்றானா, அப்படின்னா இந்த ஆட்சி நம்மளுக்கு தேவை சொல்லுங்க? 2 வயசு குழந்தை அதே கட்சிக்காரங்க ரேப் பண்ணி கொள்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அவங்க 2 பேரும் நீங்க ஓட்டு போட போறேன்னா போடுங்க. ஆனா நான் அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. எனக்கு ஏப்ரல் 23 நான் ஓட்டு போடுவேன், என் தம்பி தங்கச்சி ஓட்டு போடுவாங்க. நீங்க எல்லாரும் ஓட்டு போடுவீங்களா? எனக்கு எப்படி தெரியும்? உங்க வீட்டு பெண் குழந்தை நினைச்சீங்கன்னா நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க, இல்ல உங்க இஷ்டம். தேங்க்யூ.